ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாழைப்பூ வச்சு இன்றைக்கி நம்ம வந்து பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பூ வந்து மீடியம் சைஸ் இருக்க வாழைப்பூ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் வந்து தண்ணிக்குள்ளே நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். கருத்து போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூவை கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா பாசி பருப்பு வந்துட்டு நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காரத்துக்கு ஒரு 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாம். அடுப்பான் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வணக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வணக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அந்த வெங்காயத்தோட கலர் மாற அளவுக்கு வணக்கிக்கோங்க போதும். வெங்காயத்தோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாசி பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு வரமிளகா போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் வணக்கிக்கோங்க. எடுத்து வச்சிருக்க வாழைப்பூ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வாழைப்பூ வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வாழைப்பூலேருந்தே நம்மளுக்கு தண்ணி விடும். அதனால நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படி வாழைப்பூ வேகலை அப்படின்னா லைட்டாக ஒரு கை அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க. வாழைப்பூ வந்து வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தாவே போதும். நம்மளுக்கு வாழைப்பூ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அடிக்கடி எடுத்து நம்ம கலந்து எடுத்து பார்த்துக்கலாம் வாழைப்பூவில் தண்ணி இருக்கா அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்துக்குவோம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் பக்கம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வாழைப்பூ பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆயிருச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே வணக்கிக்கோங்க. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து தேங்காய் துருவல் போட்டுட்டு நம்ம பொரியல் வந்து நம்ம வணக்கக்கூடாது. நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணோன்னே வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த சூட்லேயே நம்மளுக்கு வந்து வெந்திரும். நம்ம பொரியலுக்கு வாழைப்பூ பொரியல் நம்மளுக்கு இருக்க சூட்லேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும்.
ஸோ அதனால் அந்த சூட்டுலேயே வந்து நம்மளுக்கு தேங்காய் வந்து நம்மளுக்கு நல்லாவே இதாயிரும். ஸோ அதனால் தேங்காய் போட்டோன்னே எப்போவுமே வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அருமையான நம்மளுக்கு வந்து வாழைப்பூ பொரியல் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து ஒரே போல் வந்து வாழைப்பூ பொரியல் வந்து பண்ணாமல் ஒரே மாதிரியே நீங்கள் வாழைப்பூ பொரியலும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிரும். அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதே போல் நீங்களா சமைச்சது அப்படின்னு உங்களை கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களை பாராட்டுவாங்க. அருமையான வாழைப்பூ பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். வாழைப்பூ வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம்லாம் டைம் எல்லாம் ஆகாது. வாழைப்பூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். வேலையும் நம்மளுக்கு வந்து ஈஸி தான். நீங்கள் வாழைப்பூ வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் வேலை ஜாஸ்தி. க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வாழைப்பூ பொரியல் வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இதே போல் வாழைப்பூ பொரியல் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.